நண்பர்களே, செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் 2:54 பிற்பகல். மத்திய டெல் அவீவில் உள்ள சரோனா பகுதியில் அமைந்துள்ள பென் ஒமைர் 6 கட்டிடங்கள் குறிவைக்கப்பட்ட தருணத்தை ஆவணப்படுத்தும் காட்சிகளை ஹவுதிகள் தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றார்கள். இது இஸ்ரேலிய மொசாதுக்கு சொந்தமானது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கடுமையான தாக்குதல்களை ஹவுதிகள் மேற்கொண்டு வருகின்றார்கள். இப்பொழுதுதான் இஸ்ரேல் யோசிக்கிறது அரபு நாடுகளோடு பகைக்க கூடாது என்று. ஏனெனில் ஹவுதிகள் தாக்குதல் நடத்தும் பொழுது சவுதி அரேபியா அந்த ஏவுகணைகளை இடைமறைத்து இஸ்ரேலுக்கு உதவி செய்தது. தற்பொழுது இந்த தருணங்கள் மாறி இருக்கின்றன. ஆகவே இது இப்பொழுது இஸ்ரேலுக்கும் மத்திய கிழக்குக்கும் இடையிலான ஒரு முறுகல் நிலையை மேலும் மேலும் விரிவுபடுத்துகிறது. மத்திய கிழக்கை இஸ்ரேல் மீண்டும் தாக்குமா என்றால் நிச்சயமாக தாக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நெதன்யாகு சொல்கின்றார், ஹமாஸ் தலைவர்கள் இருக்கின்ற இடங்களை குறிவைத்து தாக்குவோம் என்று. மீண்டும் கட்டார் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அபாயம் இருக்கிறது. அரபுக்கள் தற்பொழுது பயந்து போயிருக்கின்றார்கள். மீண்டும் தாக்குதல் நடத்தினால் என்ன செய்வது என்பது. தரையிலிருந்து 6 தளங்கள் மற்றும் 2 அடித்தளங்களை கொண்ட கட்டிடம் யமனிலிருந்து நேரடியாக ஏவப்பட்ட ஏவுகணைகளால் தகர்க்கப்பட்டது. பின்னர் சில நொடிகளில் தீ மற்றும் புகை மண்டலமாக மாறிய காட்சிகள் தற்பொழுது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. தாக்குதல் அதிக துல்லியத்துடன் மேற்கொள்ளப்பட்டது. இதனால் உள்வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. பரவும் படங்களை பார்த்தா டெல் அவீவின் மிக முக்கியமான மற்றும் குடியிருப்பு சுற்றுப்புறங்களின் ஒன்றின் அழிவின் அளவை அவை வெளிப்படுத்துகின்றன. சில புகைப்படங்களை நான் கார்டுல போட்டிருக்கிறேன், பாருங்க. மொசாத் பயன்படுத்திய முக்கியமான கட்டிடம் இது என்று தற்பொழுது தகவல்கள் கசிந்து கொண்டிருக்கின்றன. இஸ்ரேலுக்குள் என்ன எதிர்வினைகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன என்று பார்க்கலாம். குண்டுவெடிப்பின் விவரங்களை மறைக்க ஊடகங்கள் முயற்சித்ததால் டெல் அவீவிலே மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டது. மக்கள் ஊடகங்கள் மீது இப்பொழுது குறை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். எவ்வளவு தூரத்திற்கு இதனை மறைப்பது என்பது ஒரு பெரும் சிக்கலாக இருக்கிறது. ஆனால் அங்குள்ள மக்கள் இந்த காட்சிகளை ஆவணப்படுத்தி சமூக ஊடகங்களில் வெளியிட்டு விட்டார்கள். இந்த தாக்குதலின் தாக்கத்தை குறைத்து மதிப்பிட முயற்சித்த இஸ்ரேல் தோல்வி அடைந்திருக்கிறது. தற்பொழுது இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் இந்த காட்சிகள் தற்பொழுது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த தாக்குதல் மொசாதின் உளவு பிரிவு கட்டிடத்தை நோக்கி துல்லியமாக மேற்கொள்ளப்பட்டதாக ஹவுதிகள் தெரிவிக்கின்றார்கள். டெல் அவீவ் மீதான தாக்குதலுக்கு கூடுதலாக மற்றும் 10 ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஏனெனில் இப்ப யாருமே ஹவுதிகளுடைய ஏவுகணைகளை மறிக்கிறார்கள் இல்லை. அயன்டோமுடைய நிலைமை தற்பொழுது பரிதாபகரமாக இருக்கிறது. இந்த கட்டிடத்தை துல்லியமாக குறிவைத்த ஏவுகணை ஃபர்கான் ஒரு நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணை என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. 13ஆம் தேதி செப்டம்பர் நேற்று 2025 சனிக்கிழமை இந்த நடவடிக்கைகளுக்கான பொறுப்பை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த யமன் ஹவுதிகள் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளரின் உரையை நாங்கள் இப்பொழுது பரவலாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலடி என்றும் அடுத்த கட்டம் குறித்த தெளிவான செய்திகளை நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்றும் சாரி தெரிவித்திருக்கின்றார். முற்றுகையிடப்பட்ட பிரதேசத்தில் இனப்படுகொலை போரின் மத்தியில் காசா பகுதியில் உள்ள பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள இஸ்ரேலிய இலக்குகளுக்கு எதிராக யமன் ஹவுதிகள் ஒரு புதிய ட்ரோன் நடவடிக்கையை தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றார்கள். கிட்டத்தட்ட 10 ஏவுகணைகள் வீசப்பட்டிருக்கின்றன. ஆகவே அயன்டோம் செயலிழந்து விட்டதா என்ற கேள்வி எழுகிறது. டெல் அவீவில் மிகப்பெரிய பதட்டமாக இருக்கிறது. மக்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் உயிரை காப்பாற்ற. இப்ப ஸ்கூல் இல்ல, அங்க உள்ள வர்த்தக நிலையங்கள் திறக்கப்படவில்லை. எப்பொழுது சைரன் ஒலிக்கும் என்று தெரியாது. உடனடியாக பங்கருக்குள் கீழ் ஒழிக்க வேண்டும். இவ்வாறான ஒரு சூழ்நிலை அங்கு இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை இன்று வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் யமன் ஹூத்திகள் சொல்கின்றார்கள், ஈலாத் நகருக்கு அருகில் உள்ள ரமோன் விமான நிலையத்தை நோக்கி ஆளில்லாத வான்வழி ட்ரோன்களை ஏவியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலிய ராணுவமும் இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறது. ராணுவம் சொல்றது வான் எதிர்ப்பு ஏவுகணை அமைப்புகள் ட்ரோனை தடுத்ததாக ராணுவம் சொல்கிறது. ஆனால் அங்கு போய் வெடித்த காட்சிகள், விழுந்து வெடித்த காட்சிகள் தற்பொழுது வந்த வண்ணம் இருக்கின்றன. விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள பீர் ஓரா சமூக குடியிருப்பில் சைரன்கள் ஒலிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. டெல் அவீவில் உள்ள பென்குரியன் சர்வதேச விமான நிலையம், ரமோன் விமான நிலையம் மற்றும் நெகேவ் பாலைவனத்தில் உள்ள டிமோனா நகரில் உள்ள
ஒரு முக்கிய கட்டிடம் ஆகியவற்றின் மீது தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்களுக்கு யமன் ராணுவம் பொறுப்பேற்றிருக்கிறது. இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பிரதேசங்கள் வழியாக வான்வழியை அத்துமீறி ஊடுருவி இஸ்ரேலிய வான் பாதுகாப்புகளை ஊடுருவி அதன் இலக்குகளை தாக்கியிருக்கிறது என்று சாரி சொல்கின்றார். 2023 அக்டோபரில் தொடங்கிய காசா மீதான இனப்படுகொலை போருக்கு பதிலளிக்கும் விதமாக யமன் படைகள் இஸ்ரேலுக்கு ராணுவ பொருட்கள் செல்வதை தடுக்கும் நோக்கில் கடல்சார் முற்றுகையை தற்பொழுது செயல்படுத்தி வருகின்றார்கள். அது நிச்சயமாக மிகப்பெரிய தாக்கத்தை உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பிரதேசங்களில் அமைந்துள்ள முக்கியமான இலக்குகள் மீது அவர்கள் பல ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றார்கள். காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். யமன் ஆயுதப்படைகள் சொல்கின்றன, இஸ்ரேல் காசா மீதான தரைவழி மற்றும் வான்வழி தாக்குதல்களை நிறுத்தும் வரை தங்கள் நடவடிக்கைகள் தொடரும் என்று அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். காசாவில் இந்த இஸ்ரேலிய போர் இருக்குத்தான 64,800க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை கொண்டிருக்கிறது. அவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள். கிட்டத்தட்ட 2 வருடம் போர் முழுவதும் நெதன்யாகுவும் அவரது அரசாங்கமும் சர்வதேச விமர்சனங்களை, சர்வதேச ஆலோசனைகளை மீறி வந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த வாரம் அது தொடர்ந்து அதிகரித்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை இஸ்ரேலிய எதிர்ப்பை வெளிப்படையாக மீறி இரு நாடுகள் தீர்வை, பாலஸ்தீன் இஸ்ரேல் என்ற தீர்வை மீண்டும் கொண்டு வருவதற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றன. இஸ்ரேல் மீது கோபம் அடைந்து இஸ்ரேலிய நட்பு நாடுகளான பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் பல மேற்கத்திய நாடுகளுடன் சேர்ந்து இந்த மாதம் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் பாலஸ்தீன அரசை முழுமையாக அங்கீகரிக்க உள்ளன. அதுதான் இப்பொழுது பதட்டமாக இருக்கிறார் நெதன்யாகு. பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்க மாட்டோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். முழுவதும் தங்களுடைய இஸ்ரேல் தான் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இதுதான் இங்க மிக பெரும் முரண்பாடுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. பெர்லினுடன் இணைந்து லண்டன் மற்றும் பாரிஸும் காசா நகரில் இஸ்ரேலின் தாக்குதலை உடனடியாக நிறுத்துமாறு அழைப்பு விடுத்தன. ஆனால் நெதன்யாகு நிறுத்துவதற்கு தயாராக இல்லை. ஆயினும் கூட இஸ்ரேல் அதன் மிகவும் சக்தி வாய்ந்த நட்பு நாடான மற்றும் மிகப்பெரிய ஆயுத சப்ளையரான அமெரிக்காவின் ஆதரவை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது தற்போதைய சூழ்நிலையிலும் கூட. இந்த சூழ்நிலையில் அமெரிக்க ராஜதந்திரி மார்க்கோ ரூபியோவின் வருகை தற்பொழுது இஸ்ரேலில் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலும் ஹவுத்திகள் அங்கு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னா, ஹமாஸ் மீண்டும் காசாவை ஆட்சி செய்யாமல் இருப்பதை உறுதி செய்தல் மற்றும் அனைத்து பணைய கைதிகளையும் வீட்டுக்கு அழைத்து வருதல் ஆகிய தமது பொதுவான இலக்குகள் இருக்குதானே, இதை அவர் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். நெதன்யாகு இல்லாவிட்டால் அவருக்கு அங்கிருக்கின்ற தற்போதுள்ள 40% ஆதரவும் இல்லாமல் போய்விடும் என்று அவர் அச்சப்படுகின்றார். உள்நாட்டில் நெதன்யாகு அரசாங்கத்தின் எதிர்ப்பாளர்கள் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு ஈடாக போரை முடிவுக்கு கொண்டு வர அமைச்சர்கள் மீது அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். சனிக்கிழமை ஒரு முக்கியமான பிரச்சார குழு, பணைய கைதிகள் மற்றும் காணாமல் போன குடும்பங்கள் மன்றம் இருக்குதானே, இது பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு தடையாக இருப்பதாகவும் அவர் மீண்டும் மீண்டும் போர் நிறுத்த முயற்சிகளை நாசப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறது. 2023 அக்டோபரில் பாலஸ்தீன போராளிகளால் பிணைய கைதிகளாக பிடிக்கப்பட்ட 251 பேரில் 47 பேர் காசாவில் இருக்கிறார்கள். இதில் 25 பேர் இறந்து விட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தான் சொல்கிறதே தவிர ஹமாஸ் சொல்லவில்லை. ஆகவே இந்த சூழ்நிலையில் மார்க்கோ ரூபியோவினுடைய பயணம், இஸ்ரேலுக்கான பயணம் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனா மார்க்கோ ரூபியோ 100% இஸ்ரேலுக்கு சார்பானவர். ஏன்னா அவர் அமெரிக்க ஆள். மத்திய கிழக்கு நிறுவனத்தின் மூத்த உறுப்பினரான பிரையன் கதுலிஸ் குறிப்பிடும் பொழுது, மார்க்கோ ரூபியோ இஸ்ரேலை போர் நிறுத்தத்தை நோக்கி தள்ள வாய்ப்பில்லை என்று தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேல் யாருடைய சொல்லையும் கேட்காது. காசாவில் உண்மையில் போர் நிறுத்தத்தை அடைவதில் ஒரு ஆபத்தான தன்மை இருக்கிறது என்று முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டனின் கீழ் மத்திய கிழக்கு கொள்கையில் பணியாற்றிய கதுலிஸ் தெரிவித்திருக்கின்றார். ஹகாபீஸ் மற்றும் வலதுசாரி இஸ்ரேலியர்களுடன் கூட்டணி வைத்திருக்கும் பிற சுவிசேஷ கிறிஸ்தவர்களின் சொந்த தளத்திற்கு நிர்வாகம் அதிக கவனம் செலுத்துவதாக தெரிகிறது என்று அவர் ஜெருசலமில் உள்ள அமெரிக்க தூதுவர் மைக் ஹக்காபியையும் ஒரு பாப்டிஸ்ட் போதகரையும் குறிப்பிட்டு தெரிவித்திருக்கின்றார். காசாவில் இஸ்ரேலின் இந்த பழிவாங்கும் ராணுவ நடவடிக்கை குறைந்தது 64,803 பேரை கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் பொதுமக்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபை நம்பகரமாக கருதுகிறது. ஹமாஸ் நடத்தும் காசாவில் உள்ள சுகாதார அமைச்சகத்தின் புள்ளி விவரங்கள்
இதனை தெரிவிக்கின்றன. ஆகவே நெதன்யாகு மத்திய கிழக்கின் மீது மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருக்கிறார். ஏனெனில் ஹவுத்திகளுடைய ஏவுகணைகளை அவர்கள் தடுக்கவில்லை என்பது. தற்போதுடைய சூழ்நிலையில் அரபுக்கள் இவ்வாறு ஹவுத்திகள் மற்றும் ஈரானை வைத்துத்தான் நெதன்யாகுவை தட்டி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. அடுத்து பல தகவல்களோடு நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.